Hello everyone, நான் Adlin. இன்னைக்கு நம்ம வீடியோல black hole பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். So black hole பத்தி என்னென்ன விஷயங்கள் இந்த வீடியோல நம்ம மெயினா பார்க்க போறோம்னா நம்பர் 1 black hole னா என்ன? நெக்ஸ்ட் black hole எப்படி ஃபார்ம் ஆகுது? and then black hole ஸ்பேஸ்ல இருக்கு அப்படிங்கறத சயின்டிஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கறாங்க? and fourth one black hole ஆல நம்மளோட எர்த்துக்கு ஆபத்து இருக்கா? இந்த மாதிரி நாலு விஷயங்கள் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னதுன்னா பிளாக் ஹோல்னா என்ன? இந்த பிளாக் ஹோல் இப்படிங்கிற பேர் கேட்கும்போது நார்மலாக ஒரு ஆர்டினரி மனுஷனுக்கு என்ன தோணும்? ஓகே, ஸ்பேஸில் ஏதோ ஒரு ஹோல், பிளாக் கலர் ஹோல் இந்த மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரி நேம் வச்சு ஃபுல்லாக தேவையே இல்லை. பிகாஸ் பிளாக் ஹோல்னா என்னதுன்னா, இப்போ ஸ்பேஸ் வந்து எம்டியாக இருக்குல்ல, இந்த எம்டியாக இருக்கிற ஸ்பேஸில் பிளாக் ஹோலுங்கிறதுமே வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ் தான். பட் ஏன் இதுக்கு இந்த பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் இடத்துல வந்து என்னவா இருக்கும்னா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மேசிவ் மேட்டர்ஸ் எல்லாமே ஹைலி பேக்டாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல கிராவிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். கிராவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால தன்னை சுற்றி இருக்கிற கேஸஸாக இருக்கட்டும், ஸ்டார்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே இது வந்து புல் பண்ணி அது பக்கத்தில் எடுக்கிற அளவுக்கு இந்த வந்து கிராவிட்டி அதிகமாக இருக்கும். இதில் எந்த அளவுக்கு கிராவிட்டி ஜாஸ்தினா இதுக்குள்ளே போகிற எதுவுமே வெளியே வர முடியாது. லைக் ஈவன் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் லைட்டு கூட பிளாக் ஹோல்லேருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு இங்கே கிராவிட்டி ரொம்ப அதிகம். இந்த மாதிரி கொஞ்சம் ஆபத்துகள் அதிகமாகவும் நமக்கு வந்து ரொம்ப வியப்புக்குரிய விஷயமாகவும் இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் பிளாக் ஹோல் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அண்ட் பிளாக் ஹோல் எப்படி ஃபார்ம் ஆகுது? பிளாக் ஹோல் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. நம்பர் 1 என்னதுன்னா சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன். அதாவது ரொம்ப பெரிய ஸ்டார்ஸ் இருக்கும்ல, சன்னை விட பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்குது. சன்னை விட 10 டைம்ஸ் பெரிய ஸ்டார்ஸ், 3 டைம்ஸ் பெரிய ஸ்டார்ஸ், இந்த மாதிரி ரொம்ப பெரிய பெரிய ஸ்டார்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டார் வந்து ஒரு டைமில் என்ன ஆகும்னா வந்து கொலாப்ஸ் ஆகிடும், அதாவது எக்ஸ்ப்ளோட் ஆகிடும். இப்படி எக்ஸ்ப்ளோஷனில் வந்து என்ன ஆகும்னா இந்த மிஞ்சி இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து பிளாக் ஹோல் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு ஸ்டாரோட எக்ஸ்ப்ளோஷன்ல இருந்து ஃபார்ம் ஆகிறது தான், ஒரு ஸ்டாரோட டெத்து தான் பிளாக் ஹோலோட ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு மெத்தட். இது ஒரு சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன். அதாவது ஹியூஜ் அந்த ரொம்ப பெரிய ஒரு அளவில் இருக்கிற ஸ்டார் வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகும்போது அந்த இடத்துல பிளாக் ஹோல் வந்து ஃபார்ம் ஆகுது. இன்னொரு விஷயம் என்னதுன்னா, இந்த குட்டி குட்டி ஸ்டார்ஸ் இருக்குல்ல, இதுங்களுக்குமே ஒரு டெத், ஒரு டைம் இருக்கும். ஸோ இது எக்ஸ்ப்ளோட் ஆகும்போது என்ன ஆகும்னா நியூட்ரான் ஸ்டார்ஸ் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். இந்த நியூட்ரான் ஸ்டார்ஸும் ஆல்ரெடி இருக்கிற பிளாக் ஹோலும் பக்கத்தில் வந்து கொலைட் ஆகும்போது அந்த டைம்லையும் பிளாக் ஹோல் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ரெண்டு விதமாக பிளாக் ஹோல் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, பிளாக் ஹோல்னா என்னென்னு பார்த்துட்டோம், பிளாக் ஹோல் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறத பார்த்துட்டோம். இனி பிளாக் ஹோல் அங்கே இருக்குது, ஸ்பேஸில் இருக்குது அப்படிங்கிறத சயின்டிஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், பிளாக் ஹோலுக்கு வந்து தனியாக ஒரு ஷேப்பு, ஸ்ட்ரக்சரு, கலர் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நார்மல் எம்டி ஸ்பேஸில் இதுவுமே ஒரு எம்டி ஸ்பேஸாக இருக்கிற ஒரு இடம் தான். இதை வந்து பிளாக் ஹோல்னு சொல்கிறாங்க அப்படின்னு இருக்கும்போது எப்படி வந்து அந்த இடத்துல பிளாக் ஹோல் இருக்குது அப்படிங்கிறத சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இதுக்கு வந்து 3 மெத்தட் இருக்குது. நம்பர் 1 வந்து எக்ஸ்ரே எமிஷன். இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, பிளாக் ஹோல் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது வந்து கிராவிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பிளாக் ஹோல் என்ன பண்ணுன்னா பக்கத்தில் இருக்க கேஸஸ், அதுக்கப்புறமா ஸ்டார்ஸை சுற்றி இருக்கிற கேஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, இது எல்லாத்தையுமே வந்து புல் பண்ணி அது பக்கத்தில் எடுத்துட்டு அதை சுற்றி ஒரு டிஸ்க் ஃபார்ம் பண்ணிக்குமா. இந்த டிஸ்கோட பேர் அக்ரிஷன் டிஸ்க்னு சொல்லுவாங்க. இந்த அக்ரிஷன் டிஸ்கில் இருக்கிற கேஸ் வந்து ஸ்பைரல் ஆகி இந்த பிளாக் ஹோல்குள்ளாடி போகும்போது எக்ஸ்ரே வந்து எல்லா பக்கமும் எக்ஸ்ரே வந்து எமிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ரே எமிட் ஆகிறத வச்சு ஓகே இந்த பிளேஸில் பிளாக் ஹோல் இருக்குது அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்கலாம். இது வந்து ஒரு பாயிண்ட். இன்னொன்று என்னதுன்னா, பிளாக் ஹோல் அசைட்டோல் இது வந்து அதிகமாக வந்து எல்லாத்தையுமே புல் பண்ணி எடுத்துக்கும்ல. ஸோ இந்த மாதிரி எல்லாமே அதிகமாக அந்த கேஸஸ், இந்த ஸ்டார்ஸோட இதெல்லாமே புல் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த இடத்துல கிராவிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கேஸஸோட அண்ட் தென் ஸ்டார்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் நார்மல் கேஸஸோட, நார்மல் ஸ்டார்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி இருக்காது. ஸோ இது இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்சியேஷன் இந்த இடத்துல இருக்கும்போது ஓகே இந்த இடத்துல வந்து பிளாக் ஹோல் இருக்குது, அதனால தான் இந்த கேஸஸ் இப்படி பிஹேவ் பண்ணுது, இந்த ஸ்டார்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வச்சு ஓகே இந்த இடத்துல பிளாக் ஹோல் இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னதுன்னா, இந்த பிளாக் ஹோலும் ஸ்டாரும் பக்கத்தில் ஆர்பிட் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த இடத்துல பயங்கரமான ஹை எனர்ஜி லைட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஹை எனர்ஜி லைட் வந்து ஸ்பேஸில் ப்ரொடியூஸ் ஆகிறத வச்சு ஓகே இந்த இடத்துல பிளாக் ஹோல் இருக்குது அப்படிங்கிறத வந்து சயின்டிஸ்ட் வந்து கெஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி 3 விஷயங்கள் வச்சு கெஸ் பண்ணுறாங்க சயின்டிஸ்ட். ஓகே, கண்டுபிடிக்கிறாங்க இந்த இடத்துல எல்லாம் பிளாக் ஹோல் இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. சரி, 4th விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிளாக் ஹோலால் எர்த்துக்கு ஆபத்து இருக்கா?
நம்ம ஏன்னா பிளாக் ஹோல் வந்து பக்கத்தில் வர்றது எல்லாத்தையுமே உள்ளே இழுத்துக்கும் அப்படின்னா எர்த்து வந்து உள்ளே மொத்தமாக முழுங்கிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா இல்லை, இப்போதைக்கு அந்த மாதிரி எந்த வாய்ப்புமே கிடையாது. ஏன்னா பிளாக் ஹோலுக்குன்னு தனி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது வந்து சும்மா ரேண்டமாக அப்படியே ஸ்பேஸில் சுற்றிட்டு இருந்துச்சு, கையில் கிடைக்கிறதெல்லாம் முழுங்கிட்டு அந்த மாதிரி இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி கிடையாது. இதுக்குன்னு சொல்லி தனி லாஸ் இருக்குது. இது வந்து அந்த லா படி தான் வந்து பிளாக் ஹோல் வந்து இதாகும். அதுக்குன்னு தனி ஆர்பிட் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரல் இதில் தான் பிளாக் ஹோலும் இருக்குது. அண்ட் தென் எர்த்துக்கு பக்கத்தில் இருக்கிற பிளாக் ஹோல் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா 1000 லைட் இயர் பக்கத்தில் இருக்குது. அதாவது 1000 லைட் இயர்ஸ் எவேன்னா அது எவ்வளோ தூரம் பாருங்கள். அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் தான் எர்த்துக்கு பக்கத்தில் இருக்கிற பிளாக் ஹோலே இருக்குது. ஸோ இந்த பிளாக் ஹோலோட பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா HR6819 அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து இப்போதைக்கு அது பக்கத்தில் வரப்போகிறதும் கிடையாது. அண்ட் தென் இதெல்லாமே பர்டிகுலர் ஆர்பிட்டில் இருக்கிறதுனால பிளாக் ஹோலால் எர்த்துக்கு எந்த வித பாதிப்பும் கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் பிளாக் ஹோல்னா என்ன, பிளாக் ஹோல் எப்படி ஃபார்ம் ஆகுது, பிளாக் ஹோல் இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அண்ட் தென் பிளாக் ஹோலால் எர்த்துக்கு ஏதாச்சும் ஆபத்து வருவா இப்படிங்கிற 4 விஷயத்தை வந்து என்ன முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இந்த மாதிரி ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் உங்ககிட்ட இருக்குது, அதை பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும், அதை பற்றி பேசினா நல்லாயிருக்கும், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக்ஸ் வேறையும் நிறைய பேருக்கு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் அந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்து லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.